சென்னையில் வாகனங்களுக்கான எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் சைதாப்பேட்டையில் செயல்படும் பங்கில் ஏராளமான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயுவை நிரப்பிச் செல்கின்றனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் புளியாந்தோப்புலேருந்து வந்து இங்கே கேஸ் போடுறேன். கிட்டத்தட்ட 2007 கேஸ் வண்டி ஓட்டுறேன் எல்பிஜி. இப்போ இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்குது. இது தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்க மாட்டேது, இந்திய அரசு முடிவு எடுக்க மாட்டாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு சவாரி போகுது, இது யாரும் செப்படுறது ஆள் கிடையாது. 68 ரூபாய் வித்துது, இப்போ 94 ரூபாய் ஆச்சு கேஸ். சில இடத்துல வந்து 100 ரூபாய் 10 லட்சத்துக்கு 100 ரூபாய் விற்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. காலைல 6 மணிக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன், இன்னும் கேஸ் போடல. காலைல ஓட்டினா தான் சவாரி காசு எடுக்க முடியும். அதுவும் சவாரியில் வந்து அந்த அளவுக்கு காசும் வரதில்லை, சும்மா கம்மியாக தான் வருது பைசாவும். இந்த பிரச்சனை தொடர்ந்து ஒரு 15-20 நாளாக போயிட்டு இருக்கு. மினிமம் 62 ரூபா இருந்த கேஸ் இன்னைக்கு 84 ரூபா தான் இந்த பங்கு. சூப்பர் வேரபிளாக போனீங்கன்னா 100 ரூபாய் வருது. எங்களால் கட்டுப்படி ஆகலை. எதுவும் எங்களுக்கு கஸ்டமர் 10 ரூபா ஏற்றி கேட்டாலும் திட்டுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காரணம்னா எங்களுக்கு ஆட்டோ தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டவங்களாம் ரொம்ப ஆட்டோ ஓட்டி எங்களால் மின் வர முடியல. இதுக்கு ஏதாவது வழி காட்டினீங்கன்னா போதும். அதுக்கு வேண்டி ஒன்று வேலையும் நீங்கள் பார்த்துக்கொண்டா போதும். எங்களுக்கு இந்த வருமானத்தில் சுத்தமாக பாதி கிடைக்கு. எங்கள் குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்த வருமானம் கிடைக்கிறது 1000 ரூபாய், கேஸுக்கு 500 ரூபா போயிடுது. அப்போ நாங்கள் வாடகை, எங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், சொந்த பந்தம் பார்க்கணும், எங்களால் முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. நல்லபடியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. சென்னையில் வாகனங்களுக்கான எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். இன்னுமே தொடர்ந்து இந்த எரிவாயு தட்டுப்பாடு நீடித்து வரக்கூடிய வேளையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து தற்போது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை கடந்த சில ஆண்டுகளாக அதிகமாக விலை இருந்த நிலையில் அப்போது அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய ஆட்டோக்களை பயன்படுத்த தொடங்கினார்கள். இந்த சூழலை பொறுத்தவரை தற்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர் பதற்ற சூழல் கடந்த மாதம் முதலேயே தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அப்போதிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கூட இதன் தாக்கத்தின் காரணமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள், வீட்டு உபயோக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இருப்பது போலவே ஆட்டோக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸும் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதிகப்படியான ஆட்டோக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து கேஸ் நிரப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கேஸ் நிரப்பும் வங்கியில் இருக்கிறோம். காலை 6 மணி முதலாகவே காத்திருந்தவர்கள் கூட தற்பொழுது 9 மணி ஆகியும் கூட தற்பொழுது வரை அதிகப்படியான வரிசையில் நின்று காத்திருந்து இந்த கேஸை நிரப்பி சென்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கேஸை பொறுத்தவரை 1 கிலோ 54 ரூபாய் என்ற அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது 94 ரூபாய் 100 ரூபாய் அளவிற்கு கூட விலை தொடர்ந்து அதிகரித்திருப்பதாகவும், நீண்ட வரிசையில் காலையிலேயே காத்திருந்து செல்வதன் காரணமாக சவாரிகள், அதாவது பொதுமக்களை ஏற்றி செல்லக்கூடிய கால நேரம் காலையில் தான் அதிகமாக இருக்கும். அந்த வருமானம் அவர்களுக்கு தடைபடுவதாகவும் தொடர்ந்து வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி நீண்ட நேரம் செலவழித்து இந்த கேஸை நிரப்பி வேலைக்கு சென்றாலும் கூட ஒரு நாள் வருமானம் 500 ரூபாய் எட்டுவதே பெரிய வேலையாக இருப்பதாகவும், இதனால் குடும்ப செலவுகளுக்கே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கடும் மன உளைச்சலுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கேஸ் தட்டுப்பாடு தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பங்குகளில் மட்டுமே இந்த கேஸ் விநியோகம் இருப்பதன் காரணமாக நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேலாக இருக்கக்கூடிய தூரத்தில் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் காத்திருந்து காலை முதலே இந்த கேஸ் நிரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் கூட தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மிகுந்த வேதனையாக இருப்பது என்றும், இதற்கு தகுந்த நடவடிக்கையை எடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேவையான இந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சூழலிலும் கூட இந்த பங்கை பொறுத்தவரை தொடர்ந்தே இந்த அதிகப்படியான கூட்டம் இருப்பதாகவும், மாலை நேரங்களில் பங்குகளில் கேஸ்கள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் தொடர்ந்து நீடித்தால் வரக்கூடிய நாட்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கூட ஏற்படலாம் என்றும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை அமெரிக்கா, ஈரான் இடையேயான இந்த அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் தொடர்ந்து வருகிறது. இருந்தாலும்
இருந்தாலும் கூட இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படக்கூடிய முக்கிய நீர்நிலை பகுதி மூடப்பட்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது வரை இந்த எல்பிஜி தட்டுப்பாடு நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அன்றாட செலவுகளுக்கு தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் பல மணி நேரம் காத்திருந்து இந்த கேஸை நிரப்பி செல்வதன் காரணமாக அவர்களது வருமானம் பாதிப்பது மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்தினரும் இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரேவதி.